ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மீன் குழம்பு எங்க ஊர் ஸ்டைல்ல எப்படி வைக்க போறோங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் எல்லாமே நல்லா நல்லா பொரியிற அளவுக்கு நீங்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வதக்குறோமோ அப்பதான் வந்து மீன் குழம்போட டேஸ்ட் வந்து செம்மையா, எப்படி சொல்ல, டேஸ்ட் அதிகமாகவே கொடுக்கும் நமக்கு. இது நல்லா வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது சாஃப்டானதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து அது டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த முறைப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் குழம்பு தூள் இருக்கும், அதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கணும்னு வைங்க. சூப்பராக ஒரு கிரேவி ஒன்று ரெடி ஆகும். எல்லா தூளையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கத, நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் கரைச்சி ரெடியாக வச்சிருக்கிறேன். அதை வந்து அப்படியே நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து நாங்கள் தேங்காய் எல்லாமே அரைச்சி தான் ஊற்றுவோம். தேங்காய், சீரகம், கொஞ்சமாக வெங்காயம், விருப்பம் இருந்தால் வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாமே, தேங்காய், வெங்காயம், சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி ரெடியாக அந்த பேஸ்ட்டை வந்து நான் உள்ளே கொட்டிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா சேர்த்து விட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது நம்ம மீனை போட்டு இறக்கணும்னா சூப்பரான மீன் குழம்பு வந்து தயாராகிடுங்க. சரி, நம்ம வெயிட் பண்ணலாம் கொதிக்கிற வரைக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தளதளன்னு. இப்போ ஒவ்வொரு மீனா நம்ம இறக்கிட்டோன்னு வைங்களேன், தலைவர் ரெடி ஆயிரும் மீன் குழம்பு. நல்லா மீன்லாம் போட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு, ஆனால் ஓவராக கிண்டி விடக்கூடாது. லேசாக அந்த மீன் நல்லா முங்குறதுக்காக நான் லைட்டாக கிண்டி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரவும் இது பண்ணிங்கன்னா சுவையான சூப்பரான எங்கள் ஊர் ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி ஆயிருங்க. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு இதை விட இன்னும் வேற மாதிரிலாம் மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நானும் உங்களுக்கு அது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்க, மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் கைஸ்.